அனைவருக்கும் மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவரின் வணக்கங்கள். ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கம் வாழ்க, ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தின் புகழ் ஓங்குக. அதாவது கடந்த ஒரு வாரமாகவே இந்த பேன் கார்டு இணைக்கிறது, அப்புறம் இன்கம் டேக்ஸ் சம்பந்தமாக அறிவுரைகள் நிறைய பல்வேறு ட்ரெஷரிகளிலிருந்து வரப்பெற்று அவை அனைத்துமே காணொலி மூலமாக மதுரை மாவட்டத்திலே உள்ள ஆதார கிளை தலைவர்களுக்கு மற்றும் இந்த மாவட்டத்திலே உள்ள எல்லா பென்ஷனர்களும் தெரியணும் என்ற விதத்திலே வீடியோவாகவே போட்டு பல செய்திகளையும் அனுப்பி கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் கடந்த மாதம் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற இந்த ஸ்கீம் அதாவது களஞ்சியம் ஆப், களஞ்சியம் செயலி மூலமாக இன்கம் டேக்ஸ் பிடிமானம் செய்ய ஒரு நிர்ணயம் செய்திருக்கிறார்கள். 62,500க்கு கீழே வாங்குறவங்க, பென்ஷன் மாத ஓய்வூதியம் வாங்குறவர்களுக்கு இன்கம் டேக்ஸ் வராது அப்படிங்கிற ஒரு பொதுவான கருத்து நிலவுகிறது. அதுக்கு மேலே வாங்குறவங்களுக்கு கண்டிப்பாக இன்கம் டேக்ஸ் அவங்க கட்டியாகணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தில் பல்வேறு அறிவுரைகள் பல்வேறு மாவட்டங்களுக்கு வர்ற புறமே காணொலி மூலமாக எல்லா மதுரை மாவட்டத்தில் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொள்வது எதுக்காக, சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக மாத்திரமில்லை, அதன் பேரில் என்ன அரசாங்கம் சொல்லுது, இல்லை மற்ற கருவூல அலுவலர்களும் நம்ம மதுரை மாவட்ட கருவூல அலுவலரும் சொல்லி இருக்கிறார்கள். இந்த அறிவுரைகளை நமக்கு தெரிந்த வகையிலும் சரி, நமக்கு தெரிந்த தகவலை நம்மோட இணைந்துள்ள மற்ற அங்கத்தினர்களுக்கும் ஒருத்தர்கிட்ட சொன்ன ஒரு தகவல் 10 பேருக்கு சொல்லுவாங்க, 10 பேர் 100 பேர் ஆகும், 100 பேர் 1000 பேர் ஆகும். அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகணும். எல்லோருக்கும் இந்த லிங்க்கு என்னட்டா ட்ரெஷரிலிருந்து மதுரை மாவட்ட கருவூலத்திலே 10/5/2024 வெள்ளிக்கிழமை என்று மாவட்ட கருவூல அலுவலர்கள் ஒரு கூட்டம் போட்டாங்க. அதில் எல்லாரும் சொன்னாங்க. அது பற்றி காணொலி ஏற்கனவே மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கங்களுக்கெல்லாம் அனுப்பி இருக்கிறோம். இருந்தும் அதையும் மீறி இன்று சிவகங்கையிலிருந்து ஒரு லெட்டர் ஒன்று வந்திருக்கிறது. அது அனைவரின் தகவலுக்கும் தற்பொழுது தரப்படுகின்றது. என்னோட ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு விதமான நடைமுறை அவங்க கடைப்பிடிக்கிறாங்க. இந்த கடிதத்தின் மூலமாக அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படிங்கிறத அனைவரும் தெரிந்து கொள்ளும் விதத்தில் இந்த கடிதம் அப்படியே படிக்கப்படுகின்றது. திரு கண்ணன், கருவூல அலுவலர், மாவட்ட கருவூலம், சிவகங்கை. யாருக்கு அனுப்பியிருக்காருன்னா, அனைத்து ஓய்வூதிய சங்க தலைவர்கள், சிவகங்கை மாவட்டம் அப்படிங்கிறவங்களுக்கு அனுப்பிச்சிருக்கிறாரு. அதில் என்ன சொல்கிறாருன்னா, பார்வையில் காணும் ஆணையர் கருவூல கணக்குத்துறை சென்னை அவர்களின் காணொலி கூட்டத்தில் அறிவுறுத்தலின்படி ஓய்வூதியதாரர்களுக்கு கீழ்கண்ட தகவல் வழங்கப்படுகிறது. அதாவது வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக கமிஷனர் ஆஃப் ட்ரெஷரிஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸில் இருந்து எல்லா ட்ரெஷரி ஆஃபீஸரையும் ஒரு குறிப்பிட்ட நாளில் அசம்பிள் பண்ண சொல்லியோ, இல்லை ஒவ்வொரு 6 மாவட்டம் 7 மாவட்டம் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க போல். ஆணையரோட கருவூல கணக்குத்துறை சென்னை அவர்களின் காணொலி காட்சி கூட்டம் நாள் 3/5/2024 3/5 தான் இதை பற்றி எல்லா கருவூலங்களுக்கும் அங்கே டைரக்டர் ஆஃப் ட்ரெஷரிஸ், கமிஷனர் ஆஃப் ட்ரெஷரிஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ்லேருந்து சொல்லியிருப்பாங்க போல் தெரியுது. அதை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் மாவட்ட கருவூல அலுவலர்கள் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கருவூல, அதாவது ஓய்வூதிய சங்கங்களுக்கு தகவல்களை தந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த வகையில் இவர் என்ன எழுதுகிறாருன்னு பார்ப்போம். பாயிண்ட் நம்பர் 1, ரூபாய் 62,500க்கு மேல் ஓய்வூதியம் பெறும் ஓய்வூதியதாரர்களுக்கு புதிய வருமான வரி, அதாவது நியூ ரிஜிம், அதன்படி ரூபாய் 45,800க்கு மேல் ஓய்வூதியம் பெறும் ஓய்வூதியதாரர்களுக்கு பழைய வருமான வரி, அதாவது ஓல்டு ரிஜிம் படியும் ஓய்வூதியர் தேர்வு செய்த ஆப்ஷன் படி வருமான வரி பிடித்தம் செய்யப்படும். இவர் 2 கேட்டகரியாக கொடுக்குறார். ஒன்று 62,500க்கு மேல் ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு புதிய வருமான வரி, அதாவது நியூ ரிஜிம் அந்த படிக்கும். ரூபாய் 45,800க்கு மேல் ஓய்வூதியம் பெறும் ஓய்வூதியதாரர்களுக்கு பழைய வருமான வரி, அதாவது ஓல்டு ரிஜிம் படியும் ஓய்வூதியர் தேர்வு செய்த ஆப்ஷன் படி அவங்க என்ன செலக்ட் பண்ணுறாங்களோ இதுக்கு ஆப்ஷன் கொடுக்கணும். அதாவது களஞ்சியம் ஆப்பில் இதுக்கு உண்டான அந்த ஆப் உள்ளே நுழைஞ்சு நீங்கள் பதிவு பண்ணிக்கிட்டீங்கன்னா, உங்கள் நேமை ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டிங்கன்னா, அதன் மூலமாக இந்த நியூ ரிஜிமா ஓல்டு ரிஜிமான்னு அந்த தேர்வு செய்கிறத பொறுத்து இதன்படி பிடிக்கப்படும் அப்படிங்கிறாரு. அடுத்தாப்புல பாயிண்ட் நம்பர் 2, பேன் கார்டு பதிவு செய்யாதவர்களுக்கு வருமான வரி ரூபாய் 3 லட்சத்துக்கு மேல் ஆண்டு ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு வருமான வரி இரட்டிப்பாக பிடித்தம் செய்யப்படும். எனவே 15/5/2024க்குள் பேன் கார்டு அப்டேட் செய்யப்பட வேண்டும். என்ன சொல்கிறாரு? பேன் கார்டு இன்னும் கொடுத்தவங்க எத்தனை பேர் கொடுத்துருப்பாங்க அந்த மாவட்டத்தில், சிவகங்கை மாவட்டத்தில்
கொடுக்காதவங்களை பற்றி சொல்கிறார். பேன் கார்டு பதிவு செய்யாதவர்களுக்கு, ட்ரெஷரிக்கு வந்து பதிவு செய்யாத ஓய்வூதியர்களுக்கு வருமான வரி ரூபாய் 30 லட்சம் போட்டிருக்கார். வருமான வரி 30 லட்சத்துக்கு மேல் ஆண்டு ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு வருமான வரி இரட்டிப்பாக பிடித்தம் செய்யப்படும். நான் 3 லட்சம் இல்லை, 30 லட்சம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, பாயிண்ட் நம்பர் 2ல் பேன் கார்டு பதிவு செய்யாதவர்களுக்கு வருமான வரி ரூபாய் 30 லட்சத்துக்கு மேல் ஆண்டு ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு வருமான வரி டபுள் டைம்ஸ் பிடிப்பாங்க, இரட்டிப்பாக பிடித்தம் செய்யப்படும். எனவே 15/5/2024க்குள்ளே பேன் கார்டு அப்டேட் செய்யப்பட வேண்டும். இது வந்து அப்டேட் செய்யப்படாத ஓய்வூதியர்களுக்கு தான் இது பொருந்தும் அந்த மாவட்டத்தில். அடுத்து பாயிண்ட் நம்பர் 3, ஓய்வூதியதாரர்கள் தங்களுக்கு விருப்பமான புதிய வருமான வரி, அதாவது நியூ ரிஜிம் மற்றும் பழைய வருமான வரி ஓல்ட் ரிஜிம் தேர்வு செய்து சம்பந்தப்பட்ட கருவூலத்தில் ஆப்ஷன் ஃபாரம் கொடுக்கப்பட வேண்டும். இந்த ஆப்ஷன் ஃபாரம் மதுரையிலையும் கொடுக்கல, வேறு எங்கேயிருந்தும் கொடுக்கல. ஆனால் இதில் என்ன சொல்கிறாங்க, ஆப்ஷன். ஆனால் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் பழைய ஓல்ட் ரிஜிமா நியூ ரிஜிமான்னு கையெழுத்து மூலமாக நீங்கள் எழுதி கொடுத்துருங்க. அதில் உங்கள் பிபிஓ நம்பரு, என்ன பேங்க்கில் வாங்குறீங்க, உங்களோட ஆதார் கார்டு நம்பரு, உங்களோட பேன் கார்டு நம்பரு, இதெல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டு உங்கள் நேமு, உங்களோட பிபிஓ நம்பரு, எந்த கருவூலத்தில் சப் ட்ரெஷரியா இல்லை டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரியில் வாங்குறீங்களா என்ற எல்லா விவரத்தையும் தெரிவித்து அதை எழுத்து மூலமாக கொடுத்துருங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. அது வந்து கடந்த 5/3/2024 அன்று மதுரை மாவட்டத்திலே மாவட்ட கருவூல அலுவலர் அவர்கள் நடத்திய அந்த கூட்டத்திலே சொன்னாங்க. அதுக்குன்னு ஃபாரம் கிடையாது அப்படின்ட்டாங்க. அதனால் கைப்பட அவங்கவுங்க இந்த டீட்டெயில்ஸ் மாத்திரம் இந்த இருந்தால் தான் அவங்க வந்து இதில் கருவூலத்தில் உள்ள அந்த கணினியில் பார்க்க முடியும். அதனால் ஆப்ஷன் ஃபாரம் கொடுக்கப்பட வேண்டும். 3வது பாயிண்ட்டு. 4 வந்து ஓய்வூதியதாரர் பழைய வருமான வரி ஓல்ட் ரிஜிம் தேர்வு செய்பவர்கள் கழிக்கப்பட வேண்டிய சேமிப்பு விவரங்கள், அதாவது சேவிங்ஸ் பிளான் IFHRMSல் பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும். நீங்கள் என்னென்ன அடிஷ்னல் இன்கம் வருது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கொடுக்குற தகவலை வச்சு அவங்க கருவூலத்தில் உள்ள ரெக்கார்டுகளில் அவங்க லேப்டாப்பில் இது பற்றிய செய்திகளை அவங்க ஏற்றிக்கிடுவாங்க. அதை வச்சு தான் பாயிண்ட் நம்பர் 4ல் என்ன சொல்கிறார், ஓய்வூதியதாரர் பழைய வருமான வரி ஓல்ட் ரிஜிம் தேர்வு செய்பவர்கள் இந்த செலெக்ஷனில் ஓல்ட் ரிஜிம் செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க கழிக்கப்பட வேண்டிய சேமிப்பு விவரங்கள், அதாவது சேவிங்ஸ் பிளான் IFHRMSல் பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும். அவங்க கொண்டு வந்து ஓய்வூதியர்கள் கொடுத்த பிறகு சம்மந்தப்பட்ட அக்கௌண்டண்ட்டு அவர் எந்த பேங்க் மூலம் வாங்குகிறாரோ அதில் அந்த IFHRM அந்த இதில் பதிவு செய்யணும் அப்படிங்கிறாங்க. அடுத்தப்பில் 5வது, ஓய்வூதியதாரர் ஓய்வூதியம் பெற்ற நாளில் ஆண்டுதோறும் நேர்காணலில் கலந்து கொள்ள வேண்டும். ஓய்வூதியதாரர் ஓய்வூதியம் பெற்ற நாளில், அதாவது எந்த மாதம் அவர் ரிட்டையர் ஆனாரோ அந்த மாதத்துக்கு தான் வந்து அவங்க மஸ்டரிங் பண்ணணும் அப்படிங்கிறத ஆண்டுதோறும் நேர்காணலில் கலந்து கொள்ள வேண்டும். ஓய்வூதியதாரர் ஓய்வூதியம் பெற்ற நாளில் ஆண்டுதோறும் நேர்காணலில் கலந்து கொள்ள வேண்டும். ஏன் இப்படி போடுறாங்கன்னு தெரியல. அந்த மாதத்தில் ஏதாவது ஒரு ஒர்க்கிங் டேயில் கொடுத்தா போகிறோங்கிறதா தான் ஜென்ரலாக சொல்லுவாங்க. சரி, அடுத்து 6, குடும்ப ஓய்வூதியதாரர் கணவன் அல்லது மனைவி இறந்த மாதத்தில் ஆண்டுதோறும் நேர்காணலில் கலந்து கொள்ள, இதில் மாதம் போட்டிருக்கிறாங்க, நேர்காணலில் கலந்து கொள்ள வேண்டும். 6வது பாயிண்ட் என்னென்னா, குடும்ப ஓய்வூதியதாரர் கணவன் அல்லது மனைவி இறந்த மாதத்தில் ஆண்டுதோறும் நேர்காணலில் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு போட்டிருக்காங்க. பாயிண்ட் நம்பர் 6. இது தவிர கீழே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேலே குறிப்பிடப்பட்ட விவரங்களை 15/5/2024க்குள் சம்பந்தப்பட்ட கருவூலத்தில் தெரிவிக்குமாறு கனிவுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கருவூல அலுவலர் சிவகங்கை அவர்கள் 10/5/2024 என்ற தேதி போட்டு இந்த லெட்டரை வந்து அனைத்து ஓய்வூதிய சங்க தலைவர்களுக்கு லெட்டர் மூலமாக அனுப்பிச்சிட்டார். மதுரை மாவட்டத்தை பொறுத்த மட்டும் 7ஆம் தேதி கையெழுத்து போட்டு 10ஆம் தேதி மீட்டிங் போட்டு எல்லா மாவட்ட தலைமையிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஓய்வூதிய சங்கங்கள் அனைத்தையும் அழைத்து மாவட்ட கருவூல அலுவலர் திருமதி சாந்தி அவர்கள் மதுரையில் வந்து மாவட்ட கருவூல அலுவலகத்தில் இது பற்றிய விரிவான ஒரு விளக்க உரையெல்லாம் கொடுத்தாங்க. நீங்கள் வந்து ஆப்ஷன் கொடுக்கல, அதாவது பேன் கார்டே கொடுக்காதவங்களுக்கு வருமான வரி 20% ஆட்டோமேட்டிக்காக அதில் உள்ள அந்த அப்டேட்டட் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஆட்டோமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவே ரெக்கவர் பண்ணிடுங்க. அதனால் வந்து கண்டிப்பாக பேன் கார்டை இமீடியட்டாக கொண்டு வந்து கொடுங்க. அவங்க தேதியே சொல்லலை, உடனடியாக இதை செய்யுங்க. ஏன்னாட்டா 3ஆம் மாதமே நாங்கள் இதை பற்றி சொல்லிட்டோம், நீங்கள் 5ஆம் மாதம் வரைக்கும் கொடுக்காமல் இருக்கிறீங்கன்னா அது உங்களோட டிஃபால்ட்டு தான். அதனால் இமீடியட்டாக பேன் கார்டு வச்சுருக்கவங்க பூராமே கண்டிப்பாக இந்த பதிவுகளை அந்த ட்ரெஷரில் போய் செய்து கொள்ளணும் அப்படிங்கிறதாக சொல்லியிருந்தாங்க. இவங்க வந்து சிவகங்கை மாவட்டத்தில் இந்த மாதிரி அனைத்து ஓய்வூதிய சங்க தலைவர்களுக்கும் லெட்டரை அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஒருவேளை மீட்டிங் போட்டு கூட இந்த லெட்டரை கொடுத்துருக்கலாம், என்னங்கிறது தெரியல. 10/5 தான் அவங்க கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. அதன் பேரில் இந்த மாதிரி
ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்து இந்த மாதிரி செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன. ஏன் நம்ம மாவட்டத்தில், மதுரை மாவட்டத்தில் மாத்திரம் இருந்து இருக்கிற தகவல்கள் தேவைப்படாததை காட்டிலும் மற்ற மாவட்டங்களெல்லாம் இருந்து ஏன் வரக்கூடிய செய்திகள் எல்லாம் காணொலி மூலமாக மாவட்ட தலைவர் பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறார், இல்லை எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிக்கிட்டு இருக்காருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வகையில் எல்லா மாவட்டத்துலேயும் இதே செயல்பாடு இருக்கிறது. ஸோ வேகப்படுத்துகிறாங்க. அரசாங்கத்திலிருந்தும் சரி, கமிஷனர் ஆஃப் ட்ரெஷரிஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸு நம்ம மாவட்ட கருவில் மதுரையில் சொன்னாங்கன்னா ஏப்ரல் மாதமே இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண சொன்னாங்கங்க. ஆனால் அதில் வந்து நம்ம ஆளுகள்கிட்டருந்து பேன் கார்டு டீட்டெயில்ஸ் வந்து பெரும்பாலானவங்க கொடுத்துருக்குறாங்க. இருந்தாலும் இன்னும் பலர் கொடுக்காமலும் இருக்கிறாங்க, தெரிந்தோ தெரியாமலோ கொடுக்காமல் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக, அவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லி நாங்கள் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஏப்ரல் மாதத்தில் இந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேணாம்னு நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிட்டோம். அதனால் ஏப்ரல் மாதம் அதை செயல்படுத்தலை. இந்த மாதம் கண்டிப்பாக செயல்படுத்த சொல்லி அங்கேருந்து தகவல் வந்திருக்கு. தவிர எல்லா பென்ஷனர்களுக்கும் இது பற்றிய சங்கங்கள் மூலமாக இந்த செய்தியை சொல்லி அனுப்புங்க. அவர்கள் மூலமாக தெரிந்து கொண்ட ஓய்வூதியர்கள் உடனடியாக நேரே வந்து சம்மந்தப்பட்ட எந்த கருவூலத்தில், கிளை கருவூலத்தில் வாங்கினாலும் சரி, மாவட்ட கருவூலத்தில் பென்ஷன் வாங்கினாலும் சரி, அங்கங்கே வந்து தங்களோட ரெக்கார்டை வச்சு பதிவு பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறத தான் மதுரை மாவட்டத்தை பொறுத்தமட்டில் சொன்னாங்க. ஆக அந்த வகையில் சிவகங்கை மாவட்டத்தில் வந்த லெட்டர் வந்து அநேகமாக அனைவருக்கும் தெரியும் விதத்திலே மாவட்ட தலைவர் அவர்கள் உங்களுக்கு எல்லாம் விரிவாக எடுத்துரைத்தார். எனவே இதுவரை பேன் கார்டு சமர்ப்பிக்காதவங்க, அதாவது ட்ரெஷரி கொடுக்காதவங்க இமீடியட்டாக உடனடியாக, இன்னும் நேரம் காலம் ஒன்றுமே கிடையாது, எனி ஒர்க்கிங் டேயில் உடனடியாக போய் ஓய்வூதியர்கள் வந்து கொடுக்கலைன்னா அவங்க வாங்க இன்கம் டேக்ஸ் 20% அவங்களுக்கு வந்து டெடெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கிறதுனால இதுக்கு வேறு யாரையும் அவங்க கேட்க மாட்டாங்க. அது கம்ப்யூட்டர்லேயே ஐஎஃப்எம்ஆர்எஸ், ஹெச்எம்ஆர்எஸ் அதிலே வந்து இந்த ஒரு நியூ டூல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அதன்படி செஞ்சுருவாங்க. தவிர வந்து களஞ்சியம் ஆப்பை எல்லாரும் ஸ்மார்ட் ஃபோனில் பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டும். அதிலே அவர்களை பற்றி செய்தியெல்லாம் எல்லாமே வந்து இப்போ களஞ்சியம் ஆப்பில் வந்து உள்ளே நுழைஞ்சு லாகின் பண்ணிட்டீங்கன்னா அந்த பாஸ்வேர்டு ஒரு 4 டிஜிட் கேட்கும். 4 டிஜிட்டை போட்டு உள்ளே போயிட்டிங்கன்னா உங்களை பற்றிய டீட்டெயில்ஸ் எல்லாமே கருவூலத்தில் இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே களஞ்சியம் ஆப்புக்கு இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி களஞ்சியம் ஆப்பில் எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்திருக்கு. உங்களுக்கு என்றைக்கு மஸ்டரிங் பண்ணணும், நீங்கள் எப்போ ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் வாங்கியிருக்கிறீங்க, எப்போ முடியுது, எல்லா விவரமே அதில் இருக்குது. உங்களோட எந்த மாதத்தில் நீங்கள் பென்ஷன் எவ்வளோ வாங்கினீங்க அப்படிங்கிறது கூட ஒரு ஆப்ஷன் இருக்குது. உங்களை பற்றிய பர்சனல் டீட்டெயில்ஸு, உங்களோட ஸ்ட்ரீட், எந்த ஸ்ட்ரீட்டில் குடியிருக்கிறீங்க, எந்த பேங்க்கில் வாங்குறீங்க, உங்கள் பேன் நம்பர் என்ன, ஆதார் கார்டு நம்பர் என்ன, உங்கள் பேங்க் எந்த பேங்க் நேமு, எந்த பிரான்ச்சு, டிஸ்ட்ரிக்ட் டெஸ்ட்டில் வாங்குறீங்களா இல்லை சப் டெஸ்ட்டில் வாங்குறீங்களா, எல்லா இன்ஃபர்மேஷனுமே கடந்த மாதம் அவங்க வந்து அப்டேட் பண்ணி இப்போ வந்து அந்த களஞ்சியம் ஆப்பில் வந்து எல்லா ஓய்வூதியர்களை பற்றிய செய்திகள் எல்லாம் வந்துருச்சு. ஒன்லி திங் அதில் லாகின் பண்ணி உள்ளே போய் அதை லாகின் பண்ணுறதுக்கு ஒரு 4 நம்பர் இருக்குது. இந்த நம்பரை நீங்கள் உங்களுக்கு தெரிந்த ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளக்கூடிய அந்த நம்பர்களை போட்டு லாகின் பண்ணி உள்ளே போயிட்டீங்கன்னா உங்களை பற்றி அந்த உங்களோட அந்த பிபிஓ நம்பரு முதல்ல கேட்குது. அதுக்கப்புறம் சொன்ன உடனே அது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட இன்ஃபர்மேஷன் பூராமே உங்களுக்கு ஃபர்னிஷ் பண்ணுது. எப்போ மஸ்டரிங் பண்ணுறீங்க, நீங்கள் உள்ள நுழையாட்ட கூட மஸ்டரிங் எப்போ பண்ணுறீங்கிறத முதல்ல போட்டு வச்சுருக்குறாங்க. கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இப்போ மதுரை மாவட்ட தலைவருக்கு அவர் நவம்பர் மாதம் ரிட்டையர் ஆனாருங்க. அதில் போனால் அந்த களஞ்சியம் ஆப்பில் ஃபஸ்ட் பேஜ்லேயே கவர் பேஜ்லேயே முதல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா வேறு எல்லா டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் உள்ளே போகட்ட கூட எப்போ நீங்கள் மஸ்டரிங் தேதி என்ன, மஸ்டரிங் மாதம் என்ன அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை ஒரு கிளிக் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஐயா நீங்கள் நவம்பர் மாதம் ரிட்டையர் ஆனவர், நவம்பர் மாதத்தில் நீங்கள் வந்து மஸ்டரிங் பண்ண வேண்டும் என்ற செய்தியை இலகுவாக அவர்கள் போட்டு வைத்திருக்கிறார்கள். எனவே இந்த களஞ்சியம் ஆப் எல்லாரும் அவங்க ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு பாஸ்வேர்டு நம்பர் கொடுத்து 4 டிஜிட்டில் நம்பர் கொடுத்து பதிவு செய்து வைத்துக்கொண்டு அதிலேயே தங்களை பற்றிய செய்திகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ளலாம். தவிரவும் இந்த நியூ ரிஜிம், ஓல்டு ரிஜிம் அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க இல்லையா, 62,500க்கு கீழே உள்ளவங்க, 62,500க்கு மேலே ஓய்வூதியம், மாத ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கெல்லாம் கேட்டகரைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆப்ஷன் கொடுக்குறதுக்கு அதிலே இருக்குது. நீங்கள் எழுத்து மூலம் கூட கொடுக்க வேண்டாம். அந்த களஞ்சி மேப்பில் எல்லாம் எவ்ரி இன்ஃபர்மேஷன் இஸ் அவைலபிள். அதிலே கூட நீங்கள் இதெல்லாம் செஞ்சுக்கலாம். அப்படி ஒன்ஸ் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா 1 வருஷத்துக்கு அதை மாற்ற முடியாது. மேற்கொண்டு அடுத்த ஆண்டில் தான் நியூ ரிஜிம், ஓல்டு ரிஜிம் அப்படிங்கிறத மாற்றக்கூடிய ஆப்ஷன் 1 வருஷத்துக்கு மாற்ற முடியாது. நீங்கள் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா 1 வருஷம் முடிஞ்சு போச்சுன்னா நெக்ஸ்ட் இயர் அதை மாற்றலாம் அப்படிங்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க. எனவே மதுரை மாவட்டம் மற்ற மாவட்டங்களெல்லாம் ஒரு பரபரப்பான நியூஸாக இது பரவி கொண்டிருக்கு என்பதால் தான் எந்த மாவட்டத்திலிருந்து எந்த செய்தி வந்தாலுமே மதுரை மாவட்ட தலைவர் மதுரை மாவட்டத்தில் இயங்கி வரும் ஆதார கிளைகள் 4ற்கும் உள்ள அங்கத்தினர்கள் அனைவருக்கும் இந்த செய்தி சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இதனை அப்பப்பொழுது உங்களுக்கெல்லாம் செய்தி சொல்லி கொண்டிருக்கின்றார். நீங்கள் தெரிந்து கொண்டது மட்டும் போதாது, உங்களை சார்ந்த உங்களது நண்பர்கள் அவர்கள்ட்ட எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் எல்லாரும் சங்கத்திலிருந்து எல்லாருக்கும் சொல்லிட முடியாது.
அதனால் 10 பேருக்கு நீங்கள் சொல்லுங்கள், ஆஃபீஸ் பேரர்ஸ் இன்னும் 10 பேருக்கு அடுத்தவர் சொல்லட்டும். செக்ரட்டரி இருப்பார், ஜாயின்ட் செக்ரட்டரி இருப்பார், டெப்டி செக்ரட்டரி இருப்பார், ட்ரெஷரர் இருப்பார், உங்கள் சங்கத்தில் இருக்கிறவங்க, மாவட்டத்தை அதாவது கிளையின் தலைவர் ஒரு 15 பேருக்கு சொல்லலாம். இப்படி ஒவ்வொருத்தரும் பிரிச்சுக்கிட்டிங்கன்னா எல்லாருக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் கூடிய விரைவில் கொண்டு சென்று அடைந்து அவர்கள் இந்த பேன் கார்டை சமர்ப்பிப்பதன் மூலம் இந்த 20% இன்ட்ரெஸ்ட்டை இன்கம் டேக்ஸு அவங்க பென்ஷன்லேருந்து டிடக்ட் பண்ணிடக்கூடாது என்பதில் தான் மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவர் மிகவும் ஆர்வமாக இருக்கிறார். ஏன்னா வாங்குகிற பென்ஷனோ குறைச்சி அதில் 20% இன்கம் டேக்ஸு டிடக்ட் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் என்ன வீட்டு செலவுக்கு என்ன வரும் என்ற நோக்கில் தான் எந்த மாவட்டத்தில் இந்த செய்திகள் வரக்கூடிய செய்திகளை எல்லாம் காணொலி மூலமாக பரப்பி வருகின்றார் என்பதை சொல்லி நீங்கள் அனைவரும் உடனடியாக அதாவது பேன் கார்டு சமர்ப்பிக்காதவர்கள் உடனடியாக மாவட்ட கருவூலத்தில் அவர்கள் எங்கே பென்ஷன் வாங்குறாங்களோ சப்ட்ரெஸில் வாங்குறாங்களோ அந்த சப்ட்ரெஸில் இமீடியட்டாக கொண்டு போய் கொடுத்துடணும். கூடுதலாக நீங்கள் 62,500க்கு மேலே உங்களுக்கு மாத பென்ஷன் வரும் பட்சத்தில் உங்களுக்கு கூடுதல் இன்ஃபர்மேஷன் அதாவது இன்கம் சோர்ஸுக்கு என்ன இருக்குது அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் சம்மந்தப்பட்ட கருவூலத்தில் சம்மந்தப்பட்ட பேங்க் பார்க்கக்கூடிய அந்த அக்கௌண்டன்ட் கொண்டு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாரும் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. அதன் மூலம் நீங்கள் ஒரு நிறைவடையலாம் என்பதை சொல்லி இன்கம் டேக்ஸுக்கு நீங்கள் நியூ ரிஜிமா ஓல்டு ரிஜிமா தாக்கல் பண்ணணும். 2வது பேன் கார்டு இது வரைக்கும் சமர்ப்பிக்காதவர்கள் கண்டிப்பாக சமர்ப்பிக்க வேண்டும். 20% இன்கம் டேக்ஸை அவங்க பென்ஷன்லேருந்து இழக்கக்கூடாது என்பதால் தான் இவ்வளவு காணொலிகளையும் மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவர் பரப்பி வருகின்றார் என்பதை சொல்லி அமைவது மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தின் தலைவர். அனைவருக்கும் வணக்கம். இந்த அறிவுரைகளை அதாவது மாவட்ட கருவூலங்களிலிருந்தெல்லாம் வரக்கூடிய இந்த அறிவுரைகளை எல்லாம் பின்பற்றி நீங்கள் இதனை கடைப்பிடிக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு அமைவது மதுரை மாவட்ட தலைவர் ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கம் மதுரை. அனைவருக்கும் வணக்கம். ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கம் வாழ்க. ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தின் புகழ் ஓங்குக. வணக்கம் வணக்கம் வணக்கம். நன்றி.